அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா எக்ஸாம் வந்து குரூப் 2 வருது, அப்புறம் போலீஸ் எக்ஸாம் எஸ்ஏலாம் வரப்போகுது. அதுக்காக தொடர்ந்து வீடியோ போடுறோம். இது முக்கியமான தலைப்பாக பார்த்தீங்கன்னா வகுப்படும் தன்மை. இதுலேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது எதாவது வகுப்புன்னு சொல்லிவிடலாம். ஏன்னா வகுத்து பார்த்தா லேட் ஆகிடும். பார்த்தோன்னே கண்டுபிடிக்க நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. நல்லா கவனிங்க. சின்ன சொல்கிறது பாருங்க. 2ஆல் வகுப்படுதுன்னா லாஸ்ட் ஒரு 0 அல்லது ரெட்டப்பட நம்பராக இருக்கும். ஈவன் நம்பராக தான் வகுப்படும். அது 3 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பரை கூட்டி பார்த்தா இது கூட்ட 18 வருதா, அது 3ஆல் வகுப்படும். 2 3 5 5 5 9 14 வருதா, சரி 2 சேர்த்துக்குவோம். 5 9 18 வருது, அது 3 அடிப்படுது. அப்போ இந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். அதை கூட்டுதல் 3ஆல் வகுப்பட்டால் 3ஆல் வகுப்படும். 4க்கு என்ன ரூல்ஸ்னா டிவைட் பை 4. எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அதை நம்ம பார்க்க வேணாம். கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்பட்டால் அது ஃபுல்லாகவே 4ஆல் வகுப்படும். 5 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் 0 முடியலாம், 5 முடியலாம். இந்த ரூல்ஸ் 6 பார்த்தீங்கன்னா 3 2 வகுப்பட்டா 6 வகுப்படும். 3 2 6. அதுபோல் முக்கியமான ரூல்ஸ் மட்டும் எழுதி போடுவோம். 8 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 3 நம்பர். உதாரணமா இதெல்லாம் பார்க்க வேணாம். 1 3 5 7 இருக்கு. கடைசி 3 இலக்கத்தை பார்க்க போறோம். இந்த 3 இலக்கத்தை எத்தனை வருது பாருங்க. 4 8 ஒரு எவ்வளோ என்ன வரும் பார்ப்போமா. 9 72 4 48 6 48. இப்போ கடைசி 3 இருக்கும் வகுப்பட 8ஆல் வகுப்படும். முக்கியம் 9 ரூல்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடணும். 9 பார்த்தீங்கன்னா இலக்க கூடுதல் 9 வகுப்படணும். இலக்க கூடுதல் டிவிஷன் பை 9. உதாரணமாக நம்பர் அப்படி இதெல்லாம் இருக்கலாம். 2 4 7 ஒரு 5 ஒரு 3 ஒரு 6 இருக்கு. இதை கூட்டி பாருங்க. 2 4 7 13 18 21 27 வருதா, அது 9ஆல் வகுப்படும். அப்போ நிச்சயம் அந்த ஃபுல் நம்பரும் 9ஆல் வகுப்படும். அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம். அடுத்தபடியாக முக்கியமான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 11. இது அதிகமாக இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது 2 எக்ஸாம்பிள். இப்படி ஒரு நம்பர் வச்சுங்களா, இது 2ஐயும் கூட்டி நடு நம்பர் வந்தா அது நிச்சயமாக 11 வகுப்படும். வகுத்து பாருங்க. 5 55 2 22 வகுப்படும். இன்னொரு உதாரணம். ஒரு 7 இருக்கு, ஒரு 4 இருக்கு, ஒரு 3 இருக்கு, ஒரு 6 இருக்கு. இதை கூட்டி பாருங்க. மொத்த நம்பரை கூட்டினா 10 வருதா. ஈவன் நம்பரை கூட்டினாலும் ரெட்டை நம்பர் 10 வருது. டிஃபரன்ஸ் 0 வந்தால் டிஃபரன்ஸ் 0 வந்தாலும் அல்லது 11 வகுப்பட்டாலும் அது ஃபுல்லாக 11 வகுப்படும். 0 வந்தாலும் வித்தியாசம் 11 வந்தாலும் அது 11 வகுப்பட வந்தால் 11 வகுப்படுற நம்பர் வந்தால் அது ஃபுல்லாக 11 வகுப்படும். இதை வகுத்து பார்க்கலாமா? 11 வகுப்படு தானே. 6 66 8 83 7 77 6 66 சரியாக வகுப்படுதா. இந்தமாரி நம்பருக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு விடுவோம். இப்போக்கி இந்த கணக்கை சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ரைட், ஒரு வீடியோ போட்டுருவோம். பெரிய வீடியோ இருக்கிறதுனால நம்ம நிறையா போடலாம் வீடியோ. ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் கடை இருக்கு. 5 4 3 8 7 சார் கொடுத்துருக்காங்க.
என்னென்ன 11 வகுப்புகளில் ஸ்டார் மதிப்பு கேட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்குமா, எழுதிட்டு ஒற்றை இலக்கம் 1 3 5, அதாவது 5 3 7 கூட்டினா ஒரு 15 வருதா. ரெண்டாவது நம்பர் 4ஆம் நம்பரு இது ஸ்டார் 4 8 ஸ்டார், இதுவும் 15 வரணும். ஆனால் 12 தான் வருது. எத்தனை கூட்டினா 15 வரும், 3 கூட்டினா 15 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது 5 3 8 15 வருது. இங்கே 4 8 12 தான் இருக்குது. இதில் எதை கூட்டினா 15 வரும்னா 3 கூட்டினா 15 வரும். இங்கே வேணால் 3 கொடுத்து வகுத்து பாருங்களா. இந்த சாலை 3 கொடுத்து நாங்கள் டெலிட் பண்ணி பாருங்க. 4 44 மிச்சம் 10 103 9 99 4 தான் வரும். 4 வரும். 4 வந்ததுன்னா 4 44 10 103 9 99 4 48. அது எத்தனை இருக்கணும், 4 44 இருக்கும். மிச்சம் 4 47 4 44 மிச்சம் 3 33 சரியா வகுப்படும். இதெல்லாம் தேவையில்லை கேட்டால் ஆன்சர் திரும்பி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இது 11க்கு ஆட் நம்பர் கூட்டுறதும் ஈவன் நம்பர் கூட ஒன்றா இருக்கணும். ஓகே. அடுத்தது பாருங்க, கீழே எண்களில் இந்த 22 வகுப்படும். கீழே எண்களில் எந்த எண் 72 வகுப்படும் டிவைடட் பை 72. நம்ம ஒன்று வகுப்பு முடியுமா? எல்லாமே 5 நிமிஷம் இருக்கு. வகுக்கணும், அது கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஷார்ட்டாக போட போகிறோம். 72 எப்படி பிரிக்கலாம்னா 9 பிரிச்சுக்கிறேன். ரூல்ஸ் 9க்கு 8 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 9 ரூல்ஸ் பார்க்குமா. ரூல்ஸ் 9க்கு என்ன சொல்லியிருக்கேன், கூட்டுத்தொகை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 வகுப்பட வேண்டும். இதை பற்றி சில நம்பரை எரேஸ் பண்ணிடலாம், அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இதை கூட்டி பாருங்க. 9 10 14 19 25 வருது டோட்டல். இது 9 வகுப்படாது, ஆன்சராக இருக்காது. இதை கூட்டி பாருங்க. 1 8 9 13 18 வருது. 9 வகுப்படும், ஆன்சராக இருக்கலாம். செக் பண்ணி நடத்தப்படியும் 1 8 9 13 20 22 வருது. 9 வகுப்படாது, இது ஆன்சராக இருக்காது. 1 10 13 19 23 வருது. இது வகுப்படாது. அப்போ 1 தான் வகுப்படுது. என்ன ஆன்சர்? 2 வகுப்பட்டா 8 வகுப்பட்டா முடிஞ்சு போடு. 8க்கு என்ன வகுப்புனா கடைசி 3 நம்பர் 8 வகுப்பட்டா அது 8 வகுப்படும். அவ்வளோதான். அதுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். உங்களுக்கு 72 வகுப்படும். ஏன்னா வகுத்து பாருங்க, சரியாக வகுப்பட்டுரும். ஓகேவா. அதெல்லாம் பார்க்க வேணாம். வகுத்து கடை அப்படின்னு 9 72 ஒரு சில 2 நம்பர் 9 வகுப்பட்டால் 8 பார்க்கணும். 8க்கு என்ன ரூல்ஸ்னா கடைசி 3 இலக்கம் இங்கெல்லாம் எப்படினா இருக்கலாம். ஆனால் கடைசி 3 இலக்கம் மட்டும் 8 வகுப்பட்டா 8 வகுப்படும். இதெல்லாம் அடித்து பார்த்துருங்க. நீங்கள் அடிக்கலாமா? சரி, நான் அடிக்க போகிறேன். 8 சரி 9 அடிப்போம். வாய்ப்பு தெரிஞ்சு முடிச்சு 8 72 2 18 4 9 0 43 4 36 72 8 72 8 அடிப்படும். 2 16 14 44 5 40 4 48 6 40. ஓகே, அவ்வளோதான். தெரிஞ்சா ரைட். எந்த பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா எளிமையாக போட்டு முடிச்சிடலாம். 9க்கு என்ன ரூல்ஸ்னா எல்லா நம்பரையும் கூட்டி 9 வகுப்பட்டால் அது நம்பர் ஃபுல்லாக வகுப்படும். இது 9 வரல, 9 வரல. 10 14 15 27 வருது. இது மட்டும் தான் 9 வரைக்கும் தான் ஆன்சராக இருக்கும். சரி பார்த்தாச்சு. ஓகே, போல கணக்கு போட்டுக்கலாம்.